ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இந்த வாரத்துக்கான ஓப்பன் நாமினேஷன் நடந்து முடிஞ்சிச்சு மக்களே. அது மட்டும் இல்ல, விக்குல் சிக்ரம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த வாட்டி நாமினேஷன்ல வந்திருக்காரு. நெக்ஸ்ட் 12 பேர் வந்து மொத்தமா நாமினேஷன்ல மாட்டிருக்காங்க. அதுல சுபிக்ஷா அவர்களும் நம்ம அரோரா அவர்களும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. என்ன ப்ரோ அரோரா எஸ்கேப்னு கேட்டீங்கன்னா, ஆமா, அரோரா வந்து நிறைய பேர் கண்டுக்கவே இல்லை. அந்த வாட்டி எல்லாரும் வந்து விஜய் பார்வதி திவாகர் பக்கமே அட்டென்ஷன் இருந்ததுனால அரோராக்கும் சுபிக்ஷாக்கும் அந்த அளவுக்கு ஓட்டுகள் வரல. மீதி இருக்க 12 பேரும் மாட்டிருக்காங்க. வைல்ட் கார்டு கண்டஸ்டன்டா போன 4 பேருக்கும் வந்து இந்த வாரம் நாமினேஷன் பண்ண முடியாது. அதனால அவங்களும் தப்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, கனி அவர்கள் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வச்சிருக்காங்க. அதனால அவங்களும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி அவங்க 5 பேரு. அப்புறம் சுபிக்ஷா, அரோரா இவங்க 2 பேரும் வந்து நாமினேஷன் இருந்து எஸ்கேப் பண்ணதுனால மொத்தம் 7 பேர் நாமினேஷன் இருந்து தப்பிச்சிட்டாங்க. மீதி இருக்க 12 பேர் நாமினேஷன்ல வந்திருக்காங்க மக்களே. அதாவது வீட்டுல மொத்தம் 19 பேர், அதுல 12 பேர் மாட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் திவாகர் அவர்களுக்கு எல்லாரும் சொன்ன ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து யார் சொல்றதையும் காதுல வாங்க மாட்டாரு. அவர் தான் கரெக்டான ஒரு விஷயம் பண்றாரு. அது மட்டும் இல்ல, அவர் இந்த வீட்டுல வந்து ரீல்ஸ் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு தவிர வேற எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ்லயும் டாஸ்க்லயும் ஒரு பெருசா வந்து ஈடுபடுற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சண்டை மட்டும் போடுறாரு தவிர டாஸ்க்லாம் வந்தா ஒன்னும் பண்ண மாட்டேறாருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. முதல்ல நம்ம சொல்ற விஷயத்த காது கொடுத்து கேட்கணும். அதை காது கொடுத்து கேட்காம நான் சொல்றதுதான் கரெக்ட், நான் தான் வந்து ரைட்டு, மத்தவங்க எல்லாம் வந்து அந்த தகுதி தராதரமே கிடையாது என்னை பத்தி பேசுறதுக்குன்ற மாதிரி ஒரு மாதிரி வந்து கேம் எடுத்துட்டு போறாரு. அவர் நான் சொல்றதே கேட்க மாட்டேறான்றதான் மெயின் ரீசனா வச்சது. நெக்ஸ்ட் விஜய் பார்வதிக்கும் நிறைய ஓட்டுகள் வந்தது. அவங்களுக்கு என்ன ரீசன் சொல்லியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு சண்டையை கிரியேட் பண்ணுவாங்க, கடைசியா அந்த சண்டையை அவங்களே வந்து முடிச்சு வைப்பாங்கன்னு சொல்லிட்டு வினோத் அவர்கள் சொல்லியிருந்தாரு. அது என்ன மேட்டர்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுல ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க. அதை ஆரம்பிச்சு லாஸ்டா வந்து நான் சாரி நான் தானே கேட்கணும், நானே கேட்டு அப்படின்னு சொல்லி அந்த சாரியை கேட்டு முடிச்சு வச்சிடறாங்க அப்படின்ற மாதிரி அங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நம்ம கானா வினோத் அவர்கள் வைக்கிறத பார்க்க முடிஞ்சது. கெமி அவர்கள் வந்து அவங்க கிட்ட போயிட்டு நம்மளால பேசவே முடியல, நம்ம சொல்றதை வந்து அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அதாவது நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம்னா அதை புரிஞ்சுக்காம அதை வந்து கத்தி கத்தி ஊதி ஊதி பெருசாக்கிறாங்களே தவிர அந்த விஷயத்தோட மெயின் மேட்டர் என்னன்னு அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. அதாவது கான்வர்சேஷனா வச்சுக்காம சண்டையை பெருசாகிறாங்களே தவிர வேற ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்கன்ற மாதிரி அங்க வந்து கெமி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சாங்க. இதே மாதிரி தான் பிரவீன்ராஜ் அவர்களுக்கு வந்து கேப்டன்சி ஒன்று பண்ணார்ல, அதுல வந்து சரியா பண்ணலன்னு சொல்லிட்டு அவர் ஒரு குத்துனாங்க. கெமி வந்து இந்த வீட்டுல கிச்சன் பக்கமே இருக்க மாதிரி இருக்கு, மற்றபடி வேற எங்கேயும் பார்க்க முடியலன்ற மாதிரி ஒரு குத்துனாங்க. வியன்னா அவர்களை வந்து நம்ம அமித் அவர்கள் உள்ள போனார்ல, அவர் வந்து ஒரு குத்திந்தாரு. அதாவது நேற்று வந்து நான் ஒரு விஷயம் சொன்னேன், அதாவது இந்த வீட்டுல வந்து போல்டா இருங்க, யாராவது ஒருத்தர் எதனா சொல்லிட்டாங்க பின்னாடி போய் அழுவாதீங்கன்னு சொன்னேன். அந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க ஏத்துக்காம ஒரு மாதிரி அதை வந்து அகேன்ஸ்டா நின்று ஒரு விஷயம் பண்ணாங்க. அதனால வந்து நான் வியன்னாவை குத்துறேன்னு சொல்லியிருந்தாப்ல. இந்த மாதிரி தான் வியன்னா உள்ள வந்தாங்க. நெக்ஸ்ட் துஷார் இந்த வீட்டுல எதுவுமே பண்ற மாதிரியே தெரியல. போன வாரம் ஃபுல்லா அரோரா பின்னாடி அந்த மாதிரி தான் இருந்தது. அதனால துஷார் அவர்களும் மாட்டினாரு. கானா வினோத் நான் வந்து இந்த மாதிரி பாட்டு பாடிட்டு மத்தவங்களை மார்க் பண்றாரு பின்னாடி, அந்த ஒரு விஷயம் வந்தது. இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ரீசன் வந்தது. மெயினா பாத்தீங்கன்னா திவாகர் அவர்களும் விஜய் பார்வதி தான் எப்படி ஒரு 10 ஓட்டாவது வந்திருக்கும் மக்களே. அதுதான் வந்து அங்க நடந்தது. அதுக்கப்புறம் நம்ம சபரி அவர்களை வந்து திவாகர் வந்து நாமினேட் பண்ணியிருந்தாரு. அப்போ அவர் சொன்ன ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து போலியா இருக்காரு, ஒரு மாதிரி ஃபேக்கா நடிக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாப்ல. அதுக்கப்புறம் எஃப்ஜே நாமினேட்ல வந்திருந்தாரு, ரம்யா ஜோ நாமினேஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி எல்லாருமே வந்து நாமினேஷன் லிஸ்ட்ல வந்துட்டாங்க ஆல்மோஸ்ட். அதனால இப்ப இந்த 12 பேர்ல உங்களுக்கு யார் ஃபேவரட்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வாரம் யார் எலிமினேட் ஆவாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பார்த்து நான் தெரிஞ்சுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுவாங்க. அப்பதான் நம்ம போற வீடியோலாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.